ஹாய், அவள் கதை எபிசோட் 4. இன்றைக்கி அதில் என் கதையிலேருந்து ஒரு சாப்டர் சொல்கிறேன். நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு என் அப்பா அம்மா ஹஸ்பண்டை தாண்டி ஒரு ஆள் என்னை நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் பர்சனா, எனக்கு அவங்க ஸ்பெஷல் பர்சனா? என்னால் தான் அவள் நல்லா இருக்கணும், என்னால் தான் அவள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டில் இருக்கணும், என்னால் தான் அவள் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு என்றைக்குமே என்னோடய ஸ்பெஷல் பர்சன் நினச்சது கிடையாது. என்ன கஷ்டம்னாலும் நான் உன் கூட இருக்கேன். ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறியா? நான் இருக்கேன், வா 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம். நீ சோகமாக இருக்கியா? நீ கஷ்டப்படுறியா? நீ அழுகிறியா? நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பர்சன் எப்போயுமே நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும்? நான் என் ஹஸ்பண்டை சொல்லலை, என் ஹஸ்பண்ட் மூலியமாக வந்த ஒரு ஆளை சொல்கிறேன். அவங்க தாங்க என் ஸ்பெஷல் பர்சன். எல்லாத்தோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட லைஃப்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்கள்ல, அப்பா அம்மா ஹஸ்பண்ட் மாதிரி நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களோட அவள் கதையும் என் கதை புக்கில் வரணுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.